Hello everyone, this is Gunagapuran from GR Tamil Tech School. So போன வீடியோவில் வந்து லூப்பிங் நாங்கள் லேர்ன் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் லூப்பிங்கில் ஒரு இன்னொரு கான்செப்டை பார்க்க போகிறோம். இப்படி வந்து லைக் லிஸ்ட்டை வந்து இப்படி வந்து லூப் பண்ணுறோன்னு சொல்லி இந்த கான்செப்ட் வந்து ஆல்ரெடி நாங்கள் லிஸ்ட் படிக்கக்குள்ளேயே வந்து பார்த்துட்டோம். பட் எனி ஹவ் we will see கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து பார்ப்போம். ஓகே, அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு தெரியும் ரேஞ்ச் இப்போ இதுக்குள்ள 100ன்னு சொன்னால் அது 100 டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லி. ஸோ இப்போ அது 100 டைம் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கு பிறகு இதுக்குள்ளே நீங்கள் என்ன கோடுனாலும் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கு உங்கள்ட்ட ஒரு ஃபங்க்ஷன் இதுக்கு ஓகே, அது 100 டைம் இமெயில் சென்ட் பண்ணணும்னு சொன்னால் 100 டைம் சென்ட் இமெயில் இதுக்குள்ளே இமெயில் அட்ரஸ். ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை பில்ட் பண்ணீங்கன்னா அதை 100 டைம் கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். லூப்னு சொல்கிறது இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் என்ன எழுதுவீங்களோ அவ்வளோ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். திருப்பி வந்து அவ்வளோ எக்ஸிக்யூட் ஆகும். அதான் இந்த பேசிக் ஐடியா ஆஃப் லூப். ஓகே, இப்போ வளமை போல் பிரிண்ட் எக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுறோம். ஸோ இதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம்னு சொன்னால் யூ நோ வாட் வில் ஹேப்பன். ஸோ 20 no sorry ஓகே, பார்த்தீங்க சொன்னால் 99 வரைக்கும் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ இதுக்கு பதிலாக வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி முடிய எல்சன் இதுக்கு. ஸோ இதுக்கிட்ட நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அது இஃப் கண்டிஷன் மாதிரி தான். ஸோ இப்போ நான் இதுக்கிட்ட ஃபினிஷ்டு போவேன் இந்த கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி. 99 இவ்வளோ முடிஞ்ச உடனே எல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஃபோர் லூப்புக்கு வந்து எல்ஸ் இதுக்கு என்று சொல்லி காட்டுறதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு கேட்டால் ஃபோர் லூப் அந்த டேட்டா எல்லாம் லோட் பண்ணி முடிஞ்ச உடனே கம்ப்யூட்டர் சட்டன் பண்ணுறதோ இமெயில் அனுப்புறதோ இல்லாட்டி என்ன ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுறதோ நீங்கள் இந்த எல்ஸுக்குள்ளே வந்து போட்டுக்கொள்ளலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கான்செப்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அனதர் கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது வந்து லிஸ்ட்டை வந்து எப்படி லூப் பண்ணுறோன்னு சொல்லி இதை ஆல்ரெடி நாங்கள் பார்த்ததான் இருந்தாலும் நாங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிக்கொள்ளுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து லைக் டேவிட், ஸோ மைக், டிம், குணா or something. ஓகே, இப்படி கொஞ்சம் பேர் நேம் இதுக்கு. ஸோ இங்கே நாங்கள் என்ன செய்த மட்டும் கேட்டால் இதை லூப் பண்ணணும்னு சொன்னால் 4x in names and print x. ஓகே, இதுக்கிட்ட நாங்கள் அதை ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டால் லைக் நேம்ஸ் இதுக்குள்ளே தான் வந்து இது வரணும். ஸோ ஸ்ட்ரிங்கை போட்டு இந்த எக்ஸை வந்து இதுக்குள்ளே போகணும். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மை நேம் இஸ், இப்போ இதை பார்த்தோம்னா மை நேம் இஸ் டேவிட், மை நேம் இஸ் மைக், மை நேம் இஸ் டிம், மை நேம் இஸ் குணான்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகே, யா ஓகே, பார்த்தீங்க சொன்னால் மை நேம் இஸ் டேவிட், மை நேம் இஸ் குணான்னு சொல்லி இதுக்கு மேலே இருக்கிற கோட் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகி ஃபினிஷ்டு முடிஞ்சதுக்கு. அது முடிஞ்சதுக்கு பிறகு வந்து இந்த கான்செப்ட் வந்து பண்ணாகுது. ஓகே, we don't even need this. ஓகே, அந்த கால் ஆனும் தேவையில்லை. இப்போ கொஞ்சம் சூப்பர் நேச்சுரலாக இருக்கு. லைக் மை நேம் இஸ் டேவிட், மை நேம் இஸ் மைக்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் வந்து லூப்பை வந்து அதாவது லிஸ்ட்டை வந்து லூப் பண்ணுறோம். ஓகே, இப்படி வந்து நாங்கள் லிஸ்ட்டை வந்து லூப் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து நாங்கள் இஃப் கண்டிஷனும் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேவிட், டேவிட்னு சொன்னால் like I found David, hi David, so hi David. So இதுக்கிட்ட break பண்ணணும் மட்டும் உங்களுக்கு தெரியும். So yeah okay guys, I hope you have understood this. இதை ஆல்ரெடி நாங்கள் பார்த்ததான் இந்த போன சாப்டரில் வந்து இஃப் கண்டிஷன் எல்லாம் பார்த்துனாம அதுக்குள்ளே இஃப் கண்டிஷனுக்குள்ளே டேவிட் வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துனாம. I hope you have understood this, so I'll see you in the next video.